வணக்கங்க. முல்லை கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 kg ரெடிமேட் கம்பு மாவு எடுத்திருக்கேன். வீட்டிலே அரைச்சி வச்ச மாவுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வானலியில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொன்னிறமாக வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்ச 3 பெரிய வெங்காயமும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறத ஆட் பண்ணிட்டு மாவுக்கு தேவையான உப்பையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக ரொம்ப வேகணுன்றதில்ல, ஒரு பாதி வெந்த உடனே இதில் நம்ம மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு 1.5 பங்கு தண்ணி, 1 கிளாஸ் மாவுன்னா 1.5 கிளாஸ் வீதம் நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொதித்த உடனே அந்த தண்ணி வந்து நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாகிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ இதில் இந்த மாவை நம்ம கொட்டி கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கலக்கினா போதும், நமக்கு அந்த ரொட்டி தட்டுறதுக்கு உண்டான பதம் வந்துடும். சப்போஸ் நம்ம கம்பு தண்ணி இழுத்துருச்சு பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தான் நம்ம இதில் ஆட் பண்ணணுமே ஒழிய பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மாவு நல்லா கலக்கிட்டு நம்ம பிளேட் போட்டு ஒரு 3/4 வாசி மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா அந்த புழுங்கி வெந்து வரும். இப்போ நம்ம ஒரு 20 நிமிஷம் கழித்து மாவு ஆறின பின்னால் ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் இல்லை பட்டர் பேப்பர், ஒரு வாழை இல்லை பிளாஸ்டிக் கவர், அது மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு இருந்தால் போதும். அது மாதிரி நம்ம ரொட்டி மாதிரி தட்டி தவால் சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஆயில் அல்லது தண்ணி தொட்டு நம்ம இதை தட்டிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கும்பொழுது தான் அந்த கம்பு மாவு வெந்து வரும். கம்பு மாவு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கம்பு ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வெந்தோடனே முருவலாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது முருவலாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம மாவு வந்து தண்ணியிலே நல்லா வெந்துடுறதுனால பாதி வெந்துடுறதுனால இதில் பாதி வெந்து வரும்பொழுது சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. இந்த கம்பு வந்து உடல் சூட்டை தணிக்கும். இதில் வந்து அயன் கண்டென்ட் அதிகங்க. டயட் ரெசிபியாக நம்ம ஒரு ரொட்டி சாப்பிட்டாலும் நமக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவும் நல்லது. ஒரே மாதிரி கம்மங்கூழ் சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.